வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நமது புதுச்சேரி செய்தியாளர் கந்தன் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் இன்று நள்ளிரவோ அல்லது அதிகாலையோ புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பிற்பகல் முதலே தற்போது வரை ஈசா சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தவழ்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அது அங்கங்கே இந்த மழைநீர் தேக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மரங்களும் அங்கங்கே கீழே விழுந்துள்ளன. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மக்கள் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அரசு தரப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கும் போது சுமார் புதுச்சேரி மாநிலத்தில் 80 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது உள்ளதால் பலத்த காற்றோட இன்னும் சூறைக்காற்று அதிகரிக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. இது மட்டும் இல்லாமல் வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன்.